உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும். வணக்கம் உறவுகளே, நான் நலம், நீங்கள் நலமா? எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மானிட பிறவியின் தியாகமும் அன்பும் புரிதலும் தனித்துவமானது. நமது அன்றாட வாழ்க்கையில் குழந்தை பருவம், கல்வி முறை, இளைஞன், தொழில், வேலை, வருமானம், சம்பளம் என்று பணம் நோக்கியே நமது நகர்வுகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. திடீரென ஒரு மரணத்தில் உடல் போய்விட உயிர் அல்லது ஆன்மா என்னவாகிறது என்று ஒரு நாளாவது ஒரு நொடியாவது யோசித்தால் நாம் யார் என்பது புரியும். பிறப்புக்கு முன்னாலும் இறப்புக்கு பின்னாலும் என்னவாகிறோம் என்று யோசித்தல் அல்லது சிந்தித்தல் மெய்ஞான தேடலின் தொடக்கமாகிறது. இந்நிலையில் ஒரு மனிதனின் ஆயுள் 120 ஆண்டுகள் என சொல்லுகிறது ஜோதிட சாஸ்திரம். 60 வயதில் இருந்த நபர் இன்னும் ஒரு 60 ஆண்டுகள் உடலற்ற நிலையில் வாழ்ந்திருக்க வேண்டும். மனிதனின் ஸ்தூல கண்களுக்கு புலப்படாத ஆவி நிலை உயிரானது சூட்சும நிலையில் இருக்கிறது. சில மேம்பட்ட தூய மனிதர்களின் கண்களுக்கு மட்டும் இந்த ஆவிகளை காண முடியும். இந்த மரித்த உயிர்கள் உடலில் வாழும்போது எவ்வகை உணர்வுகள் அதிகமாக கொண்டிருந்ததோ அதன் தன்மைக்கேற்ப பசி, தாகம், கோபம், காமம், பொறாமை போன்ற பண்புகளோடு வாழ்ந்து வருகின்றன. இவ்வகை ஆவிகளே மனித மனங்களை பீடிக்கின்றன. படாத பாடுபடுத்தி தங்களது நிறைவேறாத அபிலாஷைகளை எவ்விதமாக நிறைவேற்றுகிறது என்பதை பார்க்கலாம். உள்ளபடியே உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் இந்த காணொளியை காணலாம். அந்த ஆட்டோ மிக மெதுவாக ஊர்ந்து கொண்டிருக்கிறது. போதைக்கும் பொறாமைக்கும் பஞ்சமில்லா மாநிலத்தில் 30 வயதுக்குள் முழு மாடாய் மூவர், கண்களின் சிவப்பும் நிலை குத்திய பார்வையும் அடித்து பிடுங்கி தின்று வளர்த்த திரட்சியான உடல்களும் அவர்களின் பின்னணியை காட்டியது. நோக்கம் தெளிவாக ஊர்ந்த ஆட்டோ ஊரின் ஒதுக்குப்புறமான அந்த பேருந்து நிறுத்தத்தில் ஒரு ஓரமாய் நின்றது. அந்திக்கருக்கள், சிலுசிலுவான சிறு தூறலாய் மழை, சாராயமும் கஞ்சாவும் கலந்த போதையில் காமம் கண்கள் வழியாக உடலில் நிலை கொள்ள வெறிகுண்ட வேங்கையாய் அவர்கள் அந்த ஆட்டோவில் இன்று வெளிவருகிறார்கள். கழுதை புலிகள் போன்றோ சென்னாய் கூட்டம் போன்றோ தங்கள் காம பசிக்காக காத்து நின்றார்கள். தங்களை கடந்து சென்ற அந்த 2 வீலரை கவனித்தார்கள். எங்கோ ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு செல்லும் ஆணும் பெண்ணுமாக இருவர். ஆணின் தோல் தொற்றிய யுவதி, காற்றில் களைந்து திரியும் கேசம், கவரக்கூடிய உடல்வாகு. ஆட்டோ மெல்ல உரிமியது, மெல்ல மெல்ல திரும்பியது. மிருகங்கள் உள்ளே ஏறின. வெளியே தூறலின் குளிர்ச்சி, உள்ளே மதுவின் வெப்பம். 2 வீலரை பின்தொடர்ந்தது 3 வீலர். சாலையின் வளைவுகளில் அந்த சென்னையின் புறநகர் பகுதியின் புள்ளிங்கோக்கள் தோதான இடம் தேடி 2 வீலரை பின்பற்றினர். இருள் கப்பிய அந்திவானம். அந்த வயலும் வயல் சார்ந்த சாலையில் ஒரு எஸ் வளைவில் ஆட்டோவால் அடித்து தூக்கப்பட்டது அந்த பைக். வயலின் சேற்றினுள் சிதறினார்கள் இவனும் யுவதியும். ஆட்டோவில் இருந்த ஆட்கள் சற்றென்று இறங்கி சகதி நீக்கி அவர்களை தூக்கி ஆட்டோவில் ஏற்றி ஹாஸ்பிட்டல் போவோம் என்றார்கள். அந்த இருவரும் ஆட்டோவில் ஏற அவர்களில் ஒருவன் பைக்கை எடுத்துக்கொள்ள ஆட்டோ ஆள் குறைவான சாலையில் விரைகிறது. பெண்ணுக்கு குப்பரை விழுந்ததில் நெற்றியில் காயம், இரத்தம். இளைஞனுக்கு இடுப்பில் காயம், எழ முடியவில்லை. பெரிய கல்லில் விழுந்ததில் மார்பில் அடி, முனையினான். அரை மயக்க நிலை. சதி அரங்கேறியது. சின்னதாய் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் எடுத்து அந்த சுருள் முடி புள்ளிங்கோ இளைஞனின் முகத்தில் அடித்தான். முழுதாய் மயங்கி போனான் அந்த பைக்கில் வந்த இளைஞன். கட்டி பாதியில் விடப்பட்ட ஆளில்லா கட்டிடத்தில் ஆட்டோ நின்றது.
அவர்களின் போன்கள் பிடுங்கப்பட்டு ஆஃப் செய்யப்பட்டன. என்னடா பண்ணுறீங்க? கத்திய பெண்ணின் காதோரம் உள்ளங்கை விரித்து கொடுத்த அறையில் மயங்கி போனாள் அவள். அங்கே என்ன நடந்தது என்பதை உங்களால் யூகிக்க முடியும் நண்பர்களே. பூ கசக்கப்பட்டது, பிழியப்பட்டது, உணர்விழந்த நிலையிலும் மாறி மாறி நுகரப்பட்டது, இறுதியில் பொசுக்கப்பட்டது. அந்த இளைஞனும் மரிப்புக்கு உள்ளானான். காலை வேலைக்கு போனவர்கள் கொடூர காட்சியை பார்க்கிறார்கள். காவல்துறை அழைக்கிறார்கள். தடயங்கள் சேகரிக்கப்படுகின்றன. ஒளிரும் கேமரா ஃப்ளாஷ்கள், பிரஸ் ரிப்போர்ட்டர்கள், ஃப்ளாஷ் நியூஸாக போடும் தொலைக்காட்சிகள், காவல்துறை உயரதிகாரிகள், சட்டம் தன் கடமையை செய்யும், இரும்பு கரம் கொண்டு குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் என்ற வசனங்கள். மரச்சட்டங்கள் கூட மழைக்கும் வெயிலுக்கும் வளைவதில்லை. மனிதனால் இயற்றப்படும் சட்டங்கள் மனிதனாலேயே வண்ண காகிதங்களின் உதவியால் வளைக்கப்படுகின்றன. நீதியே நிற்கதியாகி விடுகிறது. நியாயம் தனக்கு முன் எழுத்தாக என்பதை சேர்த்து அநியாயம் ஆகிவிடுகின்றது. கூடு சிதைக்கப்பட்டதால் வெளியேறியது உயிர் பறவை. இறைக்காக மட்டுமே விலங்கினங்கள் வேட்டையாடும். ஆனால் இங்கு மனிதன் மட்டுமே தன் இச்சைக்காக தன் இனத்தையே தவறாக பயன்படுத்தி கொன்று குவிப்பதை உணர முடியும். வரலாற்றில் ஹிட்லரால் கொல்லப்பட்ட பல லட்சங்களுக்கு மேற்பட்டவர்கள், இலங்கையில் தன்னுயிர் நீத்த லட்சங்களுக்கு மேற்பட்ட தமிழர்கள், இவ்விதமாக இறந்து போய் அல்லல் படும் உயிர் ஆத்மாக்கள், அவைகளின் பரிதவிப்பு நிலை எல்லாம் மனித குலத்தை விருத்தி அடைய முடியாத நிலையில் வைக்கும் என்பது உங்களுக்கு தெரியுமா நண்பர்களே? பெரும் பூகம்பங்கள், பேர் அழிவுகள், திடீர் கொள்ளைநோய்கள் போன்றவை உருவாகி கொத்து கொத்தாக மனித கூட்டம் மரித்து போக காரணமாக அமையலாம் என்பது உங்களுக்கு தெரியுமா? தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவ புண்ணியங்கள் ஊழ்வினையாக கர்மாக்களாக மாறுகின்றன. அடுத்த தலைமுறையை பாதிக்கவும் செய்கின்றன. அரூபமாக வந்து அல்லல் படுத்துகின்றன. தகப்பனின் பாவங்களுக்கு பிள்ளைக்கு தண்டனையா என்று கேட்கலாம். தந்தையின் துளி பிள்ளைகள், தாய் நிலம் மட்டுமே. தகப்பன் விதை, தந்தையின் சொத்து கணக்குகளை அனுபவிக்கும் நாம் அவர்களின் பாவ கர்ம கணக்குகளை தீர்த்தே ஆக வேண்டும். ஆக ஞானிகளும் சித்தர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் காட்டிய பாதை மட்டுமே பிறவி கடலை கடந்து பெரும் துன்பத்தில் இருந்து விலக முடியும் என்பதை காட்டும். லட்சத்துக்கு மேற்பட்ட யோனி பிறப்புகள் எடுத்து மனித குலமாக உருவான பின்பு அதற்கு அடுத்த பிறவியான தேவநிலை அடைய முயற்சித்தல் பிறவியின் பெரும் நோக்கமாகும். ஆக கிடைத்த இப்பிறவியை அறம் வளர்த்து ஆன்மீக பாதையில் செலுத்தினால் மட்டுமே நலம். ஆக ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கி 7 பிறப்பு மட்டுமல்ல, எத்தனை கோடி பிறப்பையும் எளிமையாய் கடந்து ஓழ்வினை வந்து உறுத்தாமல் பிறவா பெருநிலை அடைய முடியும். நன்றி உறவுகளே. இதன் தொடர்ச்சியான ஆத்மாக்களின் பழிவாங்குதல் அல்லது அவல நிலை, அதன் மூலமாக பாவம் செய்த மனிதர்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை அடுத்த வீடியோவில் காணலாம். நன்றி.